பணிகளை செய்தது. அதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கும்போது விதிவிலக்குகள் எல்லா இடத்துலையும் உண்டு. ஆனால் பெரும்பாலான இளைய தலைமுறை ஒரு சமூக அக்கறை அதிகம் இல்லாமல் வளர்ந்து வருகிறார்களோ என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. அப்படியான ஒரு சூழல்ல ஒரு இளைஞன், ஒரு வாலிபன் எப்படி தன்னுடைய இளமை காலத்தை எல்லாம் இறைவனும் அவனுடைய தூதரும் காட்டிய வழியில தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான் என்ற அந்த வரலாற்றை பதிவு செய்து அதன் மூலமாக இன்றைய தலைமுறைக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் எழுச்சியும் ஏற்படுத்த வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த கூட்டத்தினுடைய ஒரே நோக்கம் என்பதை நான் முதலிலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு முன்னர் உரையாற்றிய சகோதரர் முனீர் சொன்னார், எழுச்சியை ஏற்படுத்துவதற்காக கடந்த காலங்களிலே வாழ்ந்த பெரும் தலைவர்களை எல்லாம் நாம் நினைவு கூறுகின்றோம். திப்பு சுல்தானை நினைவு கூறுகின்றோம். அரசியல் நிர்ணய சபையில இருந்து கொண்டு இந்த நாட்டினுடைய இணைப்பு மொழியாக ஒரு மொழி இருக்க வேண்டும் என்றால் அது எங்கள் தாய்மொழி தமிழுக்கு தான் உண்டு என்று முழங்கிய கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிபை நினைவு கூறுகிறோம். ஆங்கிலேய ஆதிபத்தியத்தின் சேவகனாக இருந்து பிறகு அந்த ஆங்கில ஆதிபத்தியத்தை எதிர்த்து மதுரையை ஆண்ட முகமது யூசுப் கானை நினைவு கூறுகின்றோம். இதெல்லாம் ஒரு ஊக்கம் தரக்கூடிய வகையிலே தான். அந்த அடிப்படையில் எனக்கு முன்னர் உரையாற்றிய மௌலானா மௌலவி முஜீப் பாக்கவி கூட இந்த நபிமொழியை மேலோட்டமாக சொல்லிவிட்டு சென்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்ற ஒரு நபிமொழியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 5 விஷயத்துக்கு முன்னால் முற்படுத்துங்கள். முதலாவது உங்களுடைய முதுமைக்கு முன்பு உங்களுடைய இளமை காலத்தை, இரண்டாவது நோய்வாய் தொடுவதற்கு முன்னால் உங்களுடைய நல்ல ஆரோக்கியமான நிலையை, மூன்றாவது வறுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய செல்வத்தை, நாலாவது வேலை பளு வருவதற்கு முன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தை, அதே போல உங்கள் மரணம் வருவதற்கு முன்னால் உங்கள் வாழ்க்கையை. இந்த நபிமொழி மிக முக்கியமான ஒரு நபிமொழியாக நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நபிமொழியாக இருக்கின்றது. அருமை சகோதரர் எஸ்.எம். பாக்கர் அவருக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவு 1983 மலர்கின்றது. எங்களுடைய மாணவர் இயக்கத்தின் சார்பாக நாடு முழுவதும் தீமை எதிர்ப்பு வாரம் என்ற ஒரு வாரத்தை செப்டம்பர் 1995 கடைபிடிக்கின்றோம். அதன் தொடர்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள், இன்று செயல்படாமல் இருக்கக்கூடிய அரண்மனைக்காரன் தெருவில் இருக்கக்கூடிய கோகுலே ஹாலில் ஒரு கருத்தரங்கும் நடத்தினோம். அந்த கருத்தரங்கத்தில் சோ ராமசாமியும் வந்து பேசினார். பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்ல அதனுடைய முத்தாய்ப்பாக நாங்கள் நடத்தியது ஒரு பேரணி. அந்த பேரணி தான் ஆயிரவிளக்கில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலிலிருந்து தொடங்கி புதுக்கல்லூரி இருக்கக்கூடிய பீட்டர் சாலை வழியாக காந்தியடிகள் சிலை வரை சென்றது. அந்த கூட்டத்தில், அந்த ஊர்வலத்தில் புதுக்கல்லூரி மாணவர்கள் பங்கு கொண்டார்கள். அவர்களில் ஒருவராக வந்தவர் தான் அருமை சகோதரர் எஸ்.எம். பாக்கர். அவருடைய அந்த கம்பீரமான குரலை எல்லாம் நமக்கு தெரியும். அந்த முதல்ல அந்த கம்பீரமான குரலை செவிமடுத்து அவரை பார்த்து பேசி இவ்வளவு அழகாக, இவ்வளவு உணர்வுபூர்வமாக நீங்கள் வழக்கங்களை எழுப்புகின்றீர்கள், நீங்கள் எங்களோடு செயல்பட வேண்டும் என்ற ஒரு அழைப்பு விடுத்ததோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய மாணவர் இயக்கத்தினுடைய அலுவலகம்,
இன்றைக்கு அங்கப்பநாயக்கத்தில் இருக்கக்கூடிய ஓலைக்கடை மார்க்கெட் அதுக்கு எதிரில் உள்ள ஒரு மாடியிலே அமையும். அதில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வாராந்திர வகுப்புகளை நடத்துவோம். அந்த வகுப்புகளுக்கெல்லாம் வாருங்கள் என்று அழைத்தோம். அதற்கு பிறகு அந்த எங்களுடைய தலைமை அலுவலகம் மஸ்ஜிதே மாமுவுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸில், அதுவும் முதல் மாடியில் அமைந்தது. அப்போ தொடர்ந்து அந்த தொடர்புகள், அதோடு ரமலான் மாதத்தில் மஸ்ஜிதே மாமூரில் அங்கப்பநாயக்கன் திரு பெரிய பள்ளிவாசலில் காஞ்சி அப்துரோப் பாக்கவி அவர்களுடைய திருக்குரான் விளக்க உரைகளுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அதை செவிமடுக்க வருவார்கள். அது முடிஞ்ச பிறகு இங்கே பேசிய நம்முடைய பாரதி, நம்முடைய மணி, நம்முடைய மகேஷ் எல்லாம் பீச்சில் நொச்சிக்குப்பத்தில் பாக்கர் பேசினதை பற்றி சொன்னாங்க. எங்களுக்கு ரமலான் மாதத்தில் சாட்சியாக புகாரியும் அமர்ந்திருக்கின்றார். விடிய விடிய பல்வேறு செய்திகளை சொல்லி முழுமையாக அவர் இந்த மாணவர் இயக்கத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அதற்கு பிறகு 30 வயதுக்கு பிறகு அந்த இயக்கத்தில் இருக்க முடியாது. அவரும் ஆனால் அவர் தொடர்ந்தார். சில ஆண்டுகள் அவர் புகாரி போன்றவர்கள்லாம் தொடர்ந்தார்கள். ஒரு மிகவும் நெருக்கடியான காலகட்டம். எந்த அடிப்படையில் என்றால் 1992 டிசம்பர் 6 பாபரி பள்ளிவாசல் இடிப்பதற்கு முன்பு ஒவ்வொரு 1991, 90 ரொம்பவும் 89 இவையெல்லாம் நெருக்கடியான காலகட்டங்கள். அந்த நெருக்கடியான காலகட்டங்களை எல்லாம் தாண்டி பாபரி மஸ்ஜித் இடிப்புக்கு பிறகு ஏதாவது இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகளை மீட்பதற்காக நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு முன்னெடுப்புகள். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் பல மோதல்கள், இந்த மோதல்களில் முஸ்லிம் சகோதரர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்ட போது அவர்களை வெளியே கொண்டு வருவதற்காக வேண்டியான முயற்சிகள். முனியர் கூட சொன்னார், JIPH அமைப்பிலிருந்து சகோதரர் PJ எப்படி நாசுக்காக என்னை வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாசுக்காலாம் இல்லை, இந்த மாதிரியான பணிகள்லாம் சமுதாயம் இந்த மாதிரியான சவால்கள்லாம் எதிர்நோக்குதுங்கிறத நாங்கள் பலரையும் சந்தித்து சொன்ன மாதிரி அந்த யமஹாவில் அவர் பைக் ஓட்டுவார். எனக்கு பைக் அப்போ ஓட்ட தெரியாது. அவருக்கு பின்னாடி பில்லியனாக பின் சீட்டில் அமர்ந்து தான் இப்படி சென்னை முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு போவோம். பல தலைவர்களை சந்திப்போம். ஜமாத் இஸ்லாமியினுடைய தமிழ்நாடு தலைவராக இருந்த ஏஜாஸ் அகமது அஸ்லாம் அவர்களை பலமுறை சந்தித்திருக்கின்றோம். பல வழிகாட்டுதல்களை எல்லாம் பெற்றிருக்கின்றோம். இப்படியான ஒரு பணிகள் முஜீப் பாக்கவி சொன்ன மாதிரி மிக அதிகமாக நாங்கள் பயணம் செய்த மாவட்டங்கள் என்று சொன்னால் அது மதுரை மாவட்டம், இன்று பிரிக்கப்பட்டிருக்கின்ற தேனி மாவட்டம், அதே போல விருதுநகர் மாவட்டம். இது போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் 1995 பாக்கரே அவருடைய உரையில் குறிப்பிட்ட மாதிரி ஆகஸ்ட் 15 பாக்கர் அவர்கள் தடா சட்டத்தில், காலாவதியான தடா சட்டம், ஏன்னா தடா சட்டம் ஜூன் மாதம் 1995 அது ஒரு டெம்பரரி லெஜிஸ்லேஷன் தான், தற்காலிக சட்டம் ஒன்றுலாம் அது முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அந்த சட்டத்தின் கீழே பாக்கர் கைது செய்யப்பட்டார். பாக்கர் கைது செய்யப்பட்ட போது அதை கண்டித்து ஒரு சுவரொட்டி கூட ஒட்டுவதற்கான ஒரு நிலைமை இல்லை. இந்த சூழலில் தான் நாங்கள் பிறகு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய துணைத் தலைவராக செயலாற்றிய விஞ்ஞானி அப்துல் ஜலீல் அவர்களுடைய இல்லத்தில் அமர்ந்து என்ன செய்யலாம். அப்போ தான் குணங்குடி அனிஃபா அவர்களும் வருகிறார்கள். அப்போ ஒரு போராட்டத்தை நடத்துறதுக்கு என்ன பேரில் அந்த போராட்டத்தை நடத்துறது. அப்போ குணங்குடி அனிஃபா அவர்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம்ங்கிற பேரில் நான் ஒரு அமைப்பை வச்சுருக்கேன், அது எம்ஜிஆரோடலாம் இடஒதுக்கீடுக்காக பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தணும்னு சொன்னோன்னே அதே பேரை எடுத்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற பேரில் சென்னையில் பர்மா பஜாரில் துறைமுகத்தினுடைய நுழைவாயிலிருந்து தலைமைச் செயலகம் வரை அந்த மிகப்பெரிய ஒரு பேரணி நடைபெறுகிறது.
இதில் மிக முக்கியமான ஒரு செய்தி, அந்த செய்தியை பகிர்வதற்காக இன்றைக்கு மக்கள் சிவில் உரிமை கழகத்தினுடைய தேசிய பொதுச் செயலாளர் டாக்டர் சுரேஷ் வந்திருக்க வேண்டும். ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர் வரவில்லை. அப்போ எங்களோடு மக்கள் சிவில் உரிமை கழகத்தில் முக்கியமான பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய டிஎஸ்எஸ் மணி அந்த நினைவுகளை பகிர்வார் என்று நான் நினைத்தேன். அவர் வேற ஏதாவது சப்ஜெக்ட்லாம் பேசிட்டார். இந்த 90லேருந்து 95 காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு பணி என்னவென்றால் மக்கள் சிவில் உரிமை கழகம் பியூசி அதனுடைய தேசிய தலைவராக அப்போது இருந்தவர் புகழ்பெற்ற வழக்கறிஞர் கேஜி கண்ணபிரான். அப்போ நாங்கள் பியூசியில் சேர்றோம். இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய சகோதரர் பாக்கரும் அதனுடைய ஆயுள்கால உறுப்பினர், நானும் ஆயுள்கால உறுப்பினர் தான். அப்போ தொடங்கியது. அப்போது அவங்களோட இன்ட்ராக்ஷன் கண்ணபிரானோட, அவர்களுடைய தமிழ்நாடு பிரிவு நிர்வாகிகளாக இருந்த முனைவர் சுரேஷ், அதே போல் வழக்கறிஞர் சுதாராமலிங்கம், அதே போல் நாகசைலா, இவர்களோடலாம் இன்ட்ராக்ஷன். அப்போ அவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் தனித்தனியாக செவ்வாயிரமும் பாக்கரும் சேர்ந்து அல்லது வேலை சேர்ந்து இந்த மாதிரியான சட்ட முன்னெடுப்புகளை எல்லாம் இப்படி தனியாக செய்வது சரியாக இருக்காது. யூ பிகம் an ஆர்கனைஸ்ட் யூனிட். நீங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுங்க அப்படின்னு சொன்ன அந்த இன்புட்கள்லாம், அந்த உள்ளீடுகள் எல்லாம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற இந்த பேரமைப்பு உருவாவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். தடாவுக்கு எதிரான அந்த பேரணி, அதற்கு பிறகு கொடியங்குளத்தில் நடைபெற்ற அந்த கொடுமைகளுக்கு எதிராக செப்டம்பர் 16, 1995 பொருளகத்துக்கு அருகில் நடத்திய உண்ணாவிரதம், அதை பற்றியெல்லாம் விரிவாக தோழர் மணி இங்கே தெரிவிச்சிட்டாரு. இதில் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகின்றேன். அது என்னன்னா, நம்முடைய ஆஜாக்கணி சொன்னார், புதுக்கல்லூரி மாணவர் புதுக்கல்லூரியிலிருந்து மாணவர் இயக்கத்தில் இணைந்தார். அவருடைய இறுதி தொழுகையும் புதுக்கல்லூரியிலே நடந்தது என்று. அது ஒரு பக்கம். அதோடு மட்டும் இல்லாமல் பாக்கர் அவர்களுடைய திருமணம், அது யாரும் பேசாத தலைப்பதை நான் மட்டும்தான் பேச முடியும். என்னன்னா, இது விமர்சனத்துக்காக வேண்டிய வரலாற்றுக்காக சொல்றேன். நாம் அனைவரையும் ஒரே ஒரு ஆண் ஒரே ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்திருக்கின்றோம். நீங்கள் பல நிறத்தினர்களாக கோத்திரத்தினர்களாக இருப்பது உங்களை ஒருவர் அடையாளம் கொள்வதற்கு தான். உங்களில் உயர்ந்தவர் அதாவது இரையச்சம் உடையவர் என்று அந்த வசனம் சொல்கிறார். ஆனா இந்த தெருவை சேர்ந்தவங்க, இந்த ஊரை சேர்ந்த இந்த தெருவை சேர்ந்தவங்க இந்த தெருவையில் உள்ளதான் திருமணம் முடிக்கணும், அல்லது அந்த தெருவில் தான் திருமணம் முடிக்கணும். அதை தாண்டி வேற அதே ஊர்ல வேற தெருவை சேர்ந்தவங்களையும் திருமணம் முடிக்கக்கூடாது, பக்கத்து வரையும் திருமணம் முடிக்க கூடாது. கிழக்கரை மட்டும் அல்ல, அந்த மாதிரி சில ஊர்கள் இருக்கின்றது. எனவே இப்படியான ஒரு நிலையில சகோதரர் பாக்கர் திருமணம் முடிக்கணும்னு இது பண்றாரு. இந்த அவருடைய வார்த்தைகளை சொல்றேன், என் வார்த்தைகள் இல்ல. இந்த குலப்புரிமையை ஒழிக்கணும் அப்படின்பாரு. அதை ஒழித்து கேட்கணும். அது மிகப்பெரிய ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துல அவருடைய உறவினர்கள் யாரும் அந்த திருமணத்திற்கு, பாக்கருடைய உறவினர்கள் யாரும் அந்த திருமணத்துக்கு வருவதற்கு மறுத்து விட்டார்கள். அல்லது வரணும்னு நினைச்சாலும் கூட அது வேற மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சு வரல. வந்த ஒருவர் இந்த அரங்கத்துல இருக்காரா என்னன்னு தெரியல, அவருடைய சாச்சப்பான்னு சொல்லக்கூடிய இருக்காரா, வந்துட்டு போயிட்டார். சுல்ஃபிகார் தான், அவர் தான் அந்த திருமண பதிவேட்டுல சாட்சியா கையெழுத்து போடுறாரு. இதே ராயபுரத்துல ஆஜாக்கடி அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு திருமண மண்டபத்துல அந்த திருமணம் நடந்தது. அது மிகப்பெரிய தனிப்பட்ட முறையில் பல காவல்துறை எதிர்த்திருக்கலாம், அரசை எதிர்த்திருக்கலாம், பல போராட்டங்களை நடத்தியிருக்கலாம். ஆனா தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களையும் தான் பிறந்த அந்த
திருக்காரர்களுடைய அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து என் சகோதரன் தலை நிமிர்ந்து நின்றான். அது நிச்சயமாக மறக்க முடியாத